நிறைய பேர் இந்த கைலாசத்தை நான் புனரமைச்சதை, பரமசிவன் அருளாலே இந்த கைலாசத்தை புனரமைச்சதை பெரிய சாதனையா சொல்லி அதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கேன். இந்த ஷேர்டு ரியாலிட்டியில இன்டர்நேஷனல் லா படி இந்த கைலாசம்ங்கிற நாட்டுக்கு பரமசிவன் அருளால நான் தான் தலைவன். அது சட்டப்படியாக இன்டர்நேஷனல் லாவோட ஸ்டாண்டர்ட் படி அது ஒரு நாடு. பரமசிவன் அதை அருமையா மலர வச்சுட்டார். அதெல்லாம் உண்மை. ஆனா இந்த ஷேர்டு ரியாலிட்டி சார்ந்து நடக்கிற எந்த விஷயமுமே எனக்கு பெருமையாக எனக்குள் பதியவே இல்லைங்கய்யா. நான் எதை பெருமையா நினைக்கிறேன்னா, பரமசத்தியம் அல்டிமேட் ரியாலிட்டியில இந்த எல்லா உண்மைகளையும் பரம்பொருள் எனக்கு உணர்த்தி பரமாத்வைதத்துல என்னை வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறதா. அந்த பரமாத்வைத இருப்புல நான் இருக்கிற அதை தான் என்னுடைய பெருமையா நான் நினைக்கிறேங்கய்யா. அதைத்தான் நான் கொண்டாடுகிறேன், அதைத்தான் ரசிக்கின்றேன், அதைத்தான் ருசிக்கின்றேன், அதைத்தான் புசிக்கின்றேன், அதைத்தான் வாழுகின்றேன். ஆனா பல நேரத்துல மனிதர்களுக்கு இந்த பரமசத்தியம் மாயை, போலி, பொய் என்பது போலும் இந்த ஷேர்டு ரியாலிட்டி, விவகாரிக சத்தியம், இதுதான் அல்டிமேட் ட்ரூத் மாதிரியும் இந்த கைலாசத்தின் வெற்றிக்காக என்னை வாழ்த்தியவர்கள் அனைவருடைய, உங்கள் அனைவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன், வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் இதை தாண்டி பார்க்க வேண்டும் என்று, பரமசத்தியத்தை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன்.